ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியிலேருந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ட்ரெயினர் சேவா புக்கிங்கோட சேர்த்து இந்த தடவை இந்த சேவாக்கள் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நம்ம ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி நவநீத சேவா பரகாமணி சேவா ஜூலை மாதத்துக்கு உண்டானது மே 26 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூலை மாதத்துக்கு உண்டான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஸ்ரீவாரி சேவா. லோக்கல் டெம்பிள்ஸ் அப்படின்னா இங்கே ஊர் போட்டிருக்காங்க பாருங்கள். ஹைதராபாத், புவனேஸ்வர், விசாகப்பட்டினம். தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, கன்னியாகுமரி. அங்கே நம்ம சேவா செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் செய்யலாம். 7 நாள் சேவா அது. ஜூலை மாதத்துக்கு உண்டானது. ரெஜிஸ்ட்ரேஷன் மே 26 சாயந்தரம் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து செகண்ட் பேட்ச் ஆஃப் ட்ரெயினர் சேவா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன், அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஒரு சேவாவாக இப்போ நம்ம பார்க்கலாம். குறிப்பாக ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க தான் ஸ்ரீவாரி சேவா செய்ய முடியும். ஆனால் இந்த ட்ரெயினர் சேவா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் செய்யலாம். ஸோ நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும் 60 வயசுக்கு மேலே சேவா செய்யணும்னு சொல்லிட்டு. இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் சேவா செய்கிறதுக்கு. எந்த சேவா நம்ம புக் பண்ணுறதா இருந்தாலும் புக்கிங்க்கு முன்னாடியே உங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரீ டைம்லேயே மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா பற்றி பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா குரூப்பாகவும் புக் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம். 7 நாள் சேவா தான். லேடிஸாக புக் பண்ணுறப்போ போத் மேல் அண்ட் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை ஜென்ஸ் கூட அப்படி செஞ்சுக்கலாம். பட் ஜென்ஸுக்குன்னு கூட தனி கேட்டகரி இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிற யார் வேணாலும் சேவா செய்யலாம். லைக் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, படிக்கிறவங்க, யார் வேணாலும். 2 லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீவாரி சேவா திருமலா லொக்கேஷனாக மலை மேலே சேவா செய்கிறது, கோயிலை சுற்றி. எங்கே சேவா கொடுப்பாங்கன்னா லட்டு கவுண்டர், கோகனட் கவுண்டர், ஏஆர்பி கவுண்டர், சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ், வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், திருநாமம் இடுறது, கெஸ்ட் ஹவுஸில், அந்த மாதிரி பரவாயில்ல எங்கே வேணாலும் நமக்கு அன்னப்பிரசாதம் எங்கே வேணாலும் நமக்கு கொடுப்பாங்க சேவா. அது வந்து செவ்வாய் ஸ்லாட் இருக்கும், புதன் ஸ்லாட் இருக்கும், வியாழன் ஸ்லாட் இருக்கும். ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் ஒரு செவ்வாய், புதன், வியாழனுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 2 கேட்டகரி இருக்கும், போத் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் ஒன்லி ஃபார் ஜென்ஸ் இருக்கும். கீழ் திருப்பதி சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை கிளிக் பண்ணிங்கன்னா முதல் 3 நாட்கள் கீழ் திருப்பதிலையும் 4 நாட்கள் திருமலையிலையும் சேவா செய்கிற மாதிரி இருக்கும். கீழ் திருப்பதினா விஷ்ணுநிவாசம் நமக்கு ரிப்போர்ட்டிங் பிளேஸாக இருக்கும். கீழ் திருப்பதியில் டிடிடியோட கோயில்கள், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணுநிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி டோல், டிடிடி பில்டிங், அந்த மாதிரி எங்கே வேணாலும் நமக்கு சேவா கொடுப்பாங்க. டெய்லி சேவா அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் சேவா எப்போங்கிறது அன்னன்னைக்கு தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம போய் சேவா செய்துட்டு வரலாம். அடுத்து நெக்ஸ்ட் 4 டேஸ் திருமலைக்கு போய் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு அங்கே ஒரு 4 நாள் சேவா செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே. இதே வெள்ளிக்கிழமை ஸ்லாட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கீழ் திருப்பதியில் 4 நாட்கள் சேவா இருக்கும், 3 நாட்கள் திருமலையில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக சேவா செய்துட்டு வந்தாங்க, அப்டேட் பண்ணாங்க. திருமலையில் ஆக்சுவலாக நம்ம சேவை எங்கேயாவது அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ் ஏறி தான் நம்ம போவோம், இல்லை ஜீப்பில் போவோம் வருவோம். இப்போ பஸ் விட்ருக்காங்க அப்படின்னாங்க. ஸ்ரீவாரி சேவா திருமலாவில் சேவா செய்கிறதுக்கு சேவா சதனுக்கு பஸ் விட்ருக்காங்களாம். நம்ம சேவா எங்கேயாவது அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேவாக்ஸ் மட்டும் போயிட்டு வர்றதுக்கு. இப்போ சேவை செய்துட்டு வந்தவங்க சொன்னாங்க. கீழ் திருப்பதிலையுமே அப்படி தான் ஒரு பஸ்ஸு போகும், பார்த்துருக்கேன். நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். திருமலா லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணால் சேவா சதன் ஜென்ஸ் பில்டிங்கில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணிங்கன்னா விஷ்ணுநிவாசத்தில் போய் நீங்கள் என்றைக்கு சேவா புக் பண்ணியிருக்கீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைமாக இருக்கும். அவங்க பிரிண்ட் அவுட்லேயே இருக்கும். நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா என்றைக்கு நமக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம், குரூப்பாகவும் புக் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாக புக் பண்ணுறீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். குரூப்புனா 10 பேர்லேருந்து 15 பேர் மேக்ஸிமம். முதல்லலாம் யார் நம்பர் லாகின் பண்ணுறோமோ அவங்க தான் டீம் லீடர்னு இருக்கும். இப்போ எப்படின்னா இப்போ சேவெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க. புக்கிங் அப்போ நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணி டேட் சூஸ் பண்ணி கோட்டா கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தோன்னே அந்த 10 பேர் இப்போது சேவா இருக்கோம் அப்படின்னா 10 பேரோட டீட்டெயில்ஸ் வந்துடும். 10 15 எவ்வளோ பேர் நம்ம புக் பண்ணியிருக்கோமோ அத்தனை பேர் வந்துடும். நம்ம அப்போ கிளிக் பண்ணணும், ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணணும், ஓகே கொடுக்கணும், ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணணும், ஓகே கொடுக்கணும். அந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு எந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறோமோ அவங்க தான் டீம் லீடர். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், யார் டீம் லீடராக இருக்க விருப்பப்படுறீங்களோ அந்த நேம் உண்டான பாக்ஸை கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்த்து கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் இருக்கிற நேம் நீங்கள் முன்ன பின்ன கிளிக் பண்ணால் கூட ஓகே, பட் எல்லாமே கொடுத்துருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாரோடதும் அப்போ தான் புக் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணால் தான் எல்லாரதும் புக் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும். எடிட் கொடுத்தீங்கன்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்தா செய்துக்கலாம். பட் அதெல்லாம் முதலே செய்துருங்க, டைம் இருக்காது. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவாக புக் ஆகிடும். இது குரூப் சேவா. குரூப் சேவாவில் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஓடிபி கேட்கணும். ஓடிபி கேட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆடு சேவான ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்தா உங்களுக்கு எல்லா அடுத்தவங்க டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சேவ் பண்ணி ஆடு சேவா கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்தால் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாட்டையும் நீங்கள் ஓடிபி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா. அடுத்து நவநீத சேவா, பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய சேவா. அதுவும் இதே மாதிரி தான். ஆனால் 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க சேவா செய்யலாம். திருமலையில் கோஷாலையில் மட்டும்தான் சேவா கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேவா. எல்லா சேவாவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நம்ம இங்கேருந்து நாங்கள் போகிறப்போ நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிலாம் தோன்ற லேடிஸ்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏஜ் 35 வயசுலேருந்து 50 வயசு கோஷாலையில் சேவா கொடுப்பாங்க. காலையில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும், சாயந்தரம் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ரொம்ப திருப்தியாக இருக்கும் அந்த சேவா செய்து முடிச்சுட்டு வர்றப்போ. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கும் நவநீத சேவாக்கும் டெம்பிள் டியூட்டி உண்டு. அதாவது கோயில் உள்ள சேவா செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க, குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு. டெய்லி நம்ம நோட்டீஸ் போர்டில் பேர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்டேட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா கூட கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ 7 டேஸும் உங்களுக்கு கோஷாலையில் தான் சேவா இருக்கும். குரூப் புக்கிங் ப்ராசஸும் இது தான். பட் கோட்டா பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு செவ்வாய் புதன் வியாழன் எது வேணாலும் ஓப்பன் பண்ணுவாங்க. 50 தான் இருக்கும். அதில் 15 உங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு போயிடும், 35 போல் குரூப்புக்கு இருக்கும். ஒரு ஃபியூ கவுண்ட்டுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் இந்த அளவுக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ சீக்கிரமாக தீரக்கூடிய ஃபஸ்ட்டு சேவை எதுனா நவநீத சேவை தான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம புக் பண்ணிக்கணும். அதான் டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலே கொடுத்துட்றோம்ல, அந்த கிளிக் பண்ணுறது மட்டும்தான், அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பரகாமணி சேவா இண்டிவிஜுவலாக மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய சேவா. 2 கேட்டகரி இருக்குது. எம்ப்ளாயி கேட்டகரி சூஸ் பண்ணிங்கன்னா 25 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிற ஜென்ஸ் சேவா செய்யலாம். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா கொடுக்குறீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம நேமு ஏஜ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம். எது ஸ்டார் இருக்கோ அதை நம்ம கொடுத்தா தான் அடுத்தது ப்ரொசீட் ஆகும். பக்கத்துலேயே ரெட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது கொடுக்கணும், அடுத்து லாஸ்ட் இருக்கிறது கொடுக்கணும். பேசிக் டீட்டெயில்ஸும் அட்ரஸ் டீட்டெயில்ஸும். பரகாமணி சேவா இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு ப்ரொசீடே ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம். அடுத்து பரகாமணி சேவா புக் பண்ணுறவங்க இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். நீங்கள் எம்ப்ளாயி கேட்டகரியில் புக் பண்ணால் எம்ப்ளாயி கேட்டகரியோட எம்ப்ளாயி ஐடியோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம். ஜென்ரல் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். குறைஞ்சது 10வது மட்டும் படித்தவங்க கூட இந்த பரகாமணி சேவா செய்யலாம். 10வது சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்லோட் பண்ணுறது ஃபோட்டோவாக இருக்கட்டும், இந்த டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்துக்கோங்க. பொறுமையாக தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது தான் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஃபார்மட் இஷ்யூ இருந்தால் கூட நம்ம மாற்றிக்கலாம். பட் இப்போல்லாம் அந்த மாதிரி இஷ்யூ வர்றது கிடையாது. ஏன்னா நம்ம அந்த ப்ரொஃபைல் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறதுலேருந்து அந்த மாதிரி ஃபார்மட் இஷ்யூ வர்றது கிடையாது. இருந்தாலும் ஒரு வேளை வந்தால் கூட வேறு ஃபார்மட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. பட் 1 MBக்கு கீழே இருக்கணும் ஃபைல் சைஸு. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஆக்சுவலி எந்த சேவா புக் பண்ணாலும் நம்ம கொடுக்கணும். பின்கோடு போட்டாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். சில டைம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். டோர் நம்பர் போட்டுக்கணும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அந்த இடத்துல செய்துட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா சேவா ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அந்த இடம் வரைக்கும் நம்ம போய் நின்றுக்கணும். அதற்கடுத்து கோயில் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மென்டலி ஃபிசிக்கலி ஃபிட்டெல்லாம் கொடுத்துட்டு மேல் ஃபீமேலான்னு கொடுத்துட்டு இந்த பேஜ் வந்தோன்னே இங்கே தான் உங்களுக்கு கோயில் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சென்னை கோயில் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லாட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து கவுண்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம நேம் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவா சக்ஸஸ்ஃபுல்லி ஆடுன்னு இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். புக்கிங் ஹிஸ்ட்ரியில் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் ஸ்ரீவாரி சேவா போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவா புக்கிங் இருக்கும். ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ். ஈவன் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் இருக்குல்ல, சென்னை கன்னியாகுமரியில், அது கூட 7 நாள் சேவா தான். காலையில் ஒரு பேட்ச் இருக்கும், சாயந்தரம் ஒரு பேட்ச் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அக்காமடேஷன் கிடையாது. செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டிடிடியில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்து 3வது சேவா இப்போ புதுசாக செகண்ட் டைம் இதை அப்டேட் பண்ணுறாங்க. ட்ரெயினர் சேவா. ஆக்சுவலாக இது 7 டேஸ் சேவா.
45 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிற ஹிந்துஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். நிறைய பேருக்கு நமக்கு ஆசை இருக்கும் 60 வயசு தாண்டிடுச்சு சேவை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்ரீவாரி சேவா 45 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க சேவா செய்யலாம். இப்போ நம்ம பண்ணுறது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம பிடிச்ச டேட்டை சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா 7 டே சேவா ஏஜ் கொடுத்துருக்குறாங்க. இது ட்ரெயினர் சேவா. இந்த ட்ரெயினர் சேவாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க, நம்மளும் ட்ரெயின் பண்ணிப்போம், சேவாக்ஸுக்கு மானிட்டர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அடுத்து சேவா சதனில் ஏதாவது ஒர்க் சொன்னாங்கன்னா அதுவும் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ட்ரெயினர் சேவா. 7 டேஸ்க்கு உங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்லாம் இருக்கும், சத்சங்கெல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க, செப்பரேட் அக்காமடேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க. ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு. இதுக்குமே ஸ்கார்ஃப் எல்லோ கலர் ஸ்கார்ஃப் கொடுப்பாங்க. இப்போ ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவாக்கெல்லாம் ஆரஞ்சு கலர் ஸ்கார்ஃப், பரக்காமணி சேவாக்கு க்ரீன் கலர் ஸ்கார்ஃப் டிடிடியில் கொடுப்பாங்க சேவா சதனில். நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சீனியர் சேவாக்குனா எல்லோ கலர் ஸ்கார்ஃப் கொடுப்பாங்க. ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் 7 டே சேவா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட்டு தெலுங்கு ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு பேட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பேட்ச் படி டேட்டு சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட்டு தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதில் பாருங்கள் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜூலையில் 8ஆம் தேதியும் ஆகஸ்ட்டில் 29ஆம் தேதியும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டில் உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி தான் வரவும் சொல்லியிருக்கிறாங்க. 8ஆம் தேதி புக் பண்ணிங்கன்னா 8ஆம் தேதி தான் போகணும். ஆனால் இந்த சேவா குரூப் சேவா கிடையாது, இண்டிவிஜுவல் சேவாவாக தான் புக் பண்ணிக்கணும். போன மாதம் அப்படி தான் இருந்தது, இண்டிவிஜுவல் சேவா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த சேவா புக் பண்ணிட்டோம், நம்ம தர்ஷனத்துக்கு போகிறப்போ சேவாவுக்கு போகிறப்போ புக் பண்ண அந்த ரிசிப்ட் இருக்கணும். சேவா புக் பண்ண அந்த ரிசிப்ட் இருக்கணும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் டாக்டர்கிட்டேருந்து அவசியம் வாங்கிக்கணும். வீட்லேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதுவும் வாங்கிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர், நம்ம ஃபேமிலியில் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஒருத்தர் இவங்க ஸ்ரீவாரி சேவாவுக்கு போகலாம், எங்களுக்கு முழு சம்மதம் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதணும். யாருக்கு எழுதணும் அப்படின்னா ஃப்ரம் அட்ரஸ் உங்கள் வீட்டு அட்ரஸ் அவங்க பேர் போட்டு, டு அட்ரஸ் சேவா சதன் டிடிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிண்ட் அவுட்லேயே பார்த்தீங்கன்னா கூட அட்ரஸ் இருக்கும், அது போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ரெஸ்பெக்டட் ஸ்டாஃப் அந்த மாதிரி போட்டுட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும், ஆதார் எடுத்துகிட்டு போகணும். இந்த சர்டிஃபிகேட்லாம் அவசியம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரெயினர் சேவா ஒரு சிலருக்கு பிளாங்காக இருக்குது, ஒரு சிலருக்கு புக் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இது நீங்கள் 27ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க, மே மாதம் காலையில் 11 மணிக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று விடாமல் படிச்சுக்கோங்க ஃப்ரீ டைமில். அடுத்து கண்டினியூ கொடுக்கணும். இதில் ஒன் நம்பிக்கை கீழே நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபைல் ஃபார்மேட் கூட அவங்களே கொடுத்துட்டாங்க, ஜேபிஜி, ஜேபெக், பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. ஃபுல் நேம் ஆதாரில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். ஃபாதர்ஸ் இல்லைனா ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கணும். டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் வந்துடும். அடுத்து மேலா ஃபீமேலாக, ஃபிசிக்கலி ஃபிட், மென்டலி ஃபிட் கிளிக் பண்ணணும். நம்ம ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கும். இந்த ஸ்டார் மார்க் போட்டுக்கிறதெல்லாம் நம்ம அவசியம் கொடுத்தா தான் புக்கிங் ப்ரொசீட் ஆகும். அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுங்கள். அவசியம் நம்ம டிகிரி படிச்சிருக்கணும். ட்ரெயினர் சேவாவில் நம்ம அப்லோட் பண்ணுற இப்போ ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாலாம் படிப்பை பற்றி கேட்க மாட்டாங்க, நவநீத சேவாக்கெலாம் படிப்பை பற்றி கேட்க மாட்டாங்க, டாக்குமெண்ட்டாக சொல்கிறேன். பட் ட்ரெயினர் சேவாக்கு அவசியம் டிகிரி நம்ம குறைஞ்சது படிச்சிருக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்போ இப்போ பேச்சுலர் டிகிரி கூட படிச்சிருப்போம், சில பேர் பிஜி படிச்சிருப்போம், சில பேர் பிஹெச்டி பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஹையஸ்ட் டிகிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து இந்த காலம் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸும் அப்படி தான், அதுவும் கொடுங்க. அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டூ யூ ஹேவ் எனி ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிடிடிலேயோ இல்லைன்னா அதர் ஹிந்து இன்ஸ்டியூஷனில் நீங்கள் சேவா செய்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. சேவா லொக்கேஷன் கூட கொடுத்துருக்காங்க. பட் திருமலைக்கு தான் லாஸ்ட் டைம் வர சொன்னாங்க. வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ் போத்துன்னு இருக்குது. அதை சில டைம் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னா கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்றப்போ வீக்கெண்ட் செலக்ட் பண்ணவங்கள வீக்கெண்டுக்கும், வீக் டேஸில் செலக்ட் பண்ணவங்கள அந்த மாதிரி சாய்ஸ் படி நம்மளை கூப்பிடுவாங்க. போகிறது நம்ம விருப்பம்தான், பட் நம்மளை நீடு இருந்தால் கூப்பிடுவாங்க. அடுத்தது ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. போன தடவை நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், அவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். இங்கே வந்து ஐடி ப்ரூஃபும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது ஆதார். அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் படிச்சிருப்போம்ல, அதுவும் நீங்கள் ஒன் நம்பிக்கை கீழே ரீசைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். போகும்போதும் அவசியம் எடுத்துகிட்டு போகணும். நமக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதுவும் மென்ஷன் பண்ணிக்கணும்.
ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேட்சில் எப்படி இருந்ததுன்னா இது வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆகிடும். கொஞ்ச நாள்லையே சேவா சதன்லேருந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்களா, ஒரு டேட் சொன்னாங்க, இந்த டேட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கே போய் சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு 7 டேஸ் சேவா அந்த ரத சப்தமி அப்போ இருந்தது இது. ஆக்சுவலாக நம்ம சேவாவும் செய்ய சொன்னாங்க, நமக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க, நம்மளும் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சேவா லாஸ்ட் டே தர்ஷன் உங்களுக்கு அவங்க கால் பண்ணுறப்பவே நீங்கள் இப்போயே எனக்கு தெரிஞ்சு கால் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம அவங்கள்ட்டே எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு கேட்டுக்கலாம். இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா டேட் அவங்களே கொடுத்துட்டாங்க, 2 டேட்டு, ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும். உங்களுக்கு எந்த டேட்டோ அது நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அந்த புக்கிங் அந்த டேட்டு கொடுக்கறது எந்த டேட்டு நமக்கு ஓகேங்கிறது 27 மே காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி ட்ரெயினர் கிளிக் பண்ணி டேட்டை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பறக்காமணி சேவா புக் பண்ணுறீங்கன்னா 4 நாள் சேவா செய்யணுன்னா கூட திங்கக்கிழமை ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். இல்லை 3 நாள் சேவா செய்யணுன்னா வெள்ளிக்கிழமை ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். 2 பேட்ச் இருக்கும். பறக்காமணி சேவாவுக்கு மட்டும்தான் நம்ம மொதல் நாள் போகணும். நீங்கள் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா ஆர் த ட்ரெயினர் சேவா எது புக் பண்ணாலும் என்றைக்கு நம்ம புக் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நம்ம போகணும். எல்லாத்துக்குமே ட்ரெஸ் கோடு இருக்குது. ஆல்ரெடி டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கேன். நம்ம எப்படி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எப்படியெல்லாம் சேவா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயினர் சேவாவுக்கு டெம்பிள் டியூட்டி இருக்காது. இப்போ சேவா செய்துட்டு வந்தால் சொன்னாங்க, ஒரு ஆப் மாதிரி நம்ம மொபைல்லையே கொடுத்துட்றாங்க. அதில் நம்ம சேவா எப்படி மற்ற சேவாக்ஸ் எல்லாம் செய்கிறாங்கங்கிறத ஃபீட்பேக்கெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோ பிடிச்சி. அந்த மாதிரி சொன்னாங்க. ஷிஃப்ட் மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா டிடிடி கஸ்டமர் கேருக்கும் கால் செய்து கேட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எந்த சேவா புக் பண்ணாலுமே சரி, அதில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஆக்சுவலாக பறக்காமணி எம்ப்ளாயி கேட்டகரிக்கு மட்டும்தான் 25 வயசுலேருந்து 65 வயசு. அதுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணும். நம்ம நார்மலாக இருக்கோம் மீன்ஸ் வேறு ஏதாவது படிச்சுக்கிட்டோ இல்லை இந்த மாதிரி இருக்கும், 45 வயசுலேருந்து 65 வயசு இருக்கும் அப்படின்னா, குறைஞ்சது டிகிரி படிச்சிருக்கோம் அப்படின்னா, குறிப்பாக 60 வயசுக்கு மேலே சேவா செய்யணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ட்ரெயினர் சேவா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை டிடிடியில் கூட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஸ்ரீவாரி சேவா பற்றினது நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்ரீவாரி சேவா அப்படின்னு ஷேர் பண்ணிக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் போய் சேரும். குறிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.